அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. நாம் இன்னைக்கு பழங்கதைகளில் ஒன்றான மதன காமராஜன் கதையோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சில கதைகள் அதிலிருந்து பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற கதைகளோட தொகுப்பை இன்னைக்கு பார்க்கலாம். மகேந்திரபுரி இளவரசன் மதன காமராஜனும் புத்தி சாதுரியனான அவனுடைய நண்பனும் கொலைப்பழியிலிருந்து தப்பிச்சு வேறொரு தேசத்துக்கு போயிடுறாங்க. அங்கே 2 பெண்களோட ஓவியத்தை பார்த்து மதன காமராஜன் மனம் பேதலிச்சு போயிடுறான். அவனோட மனநிலையை சரி பண்ணுறதுக்காக புத்தி சாதுரியன் நாடு நாடாக அலையிறான். அப்போ அந்த பெண்களையும் கண்டுபிடிக்கிறான். பல சாகசங்களை பண்ணி அந்த பெண்களை திருமணம் பண்ணுறான். நேரடியாக தாலி கட்டாமல் சுமங்கலி பெண்களை வைத்தே தாலி கட்டுறான். ஏன்னா அப்போ தான் அந்த பெண்களை திரும்ப மதன காமராஜன் கிட்ட கூட்டிகிட்டு வர முடியும். அந்த பெண்களை எப்படியாவது மனமாற்றம் செய்யணும்னு ஒவ்வொரு நாள் இரவும் அவர்களுக்கு ஒரு கதை சொல்கிறான். அப்படி கதைகளை சொல்லி அவங்களோட மனசை மாற்றி மதன காமராஜன் கிட்ட கூட்டிகிட்டு வர்றது தான் அவனோட லட்சியம். அதுக்காக தான் 2 இரவுகள் கதை சொல்லி முடிச்சிட்டான். இப்போ 3வது இரவு அந்த 2 பெண்களில் மூத்தவகிட்ட கதை சொல்லணும். அவளோட முறை தான் இன்று. அப்படி அந்த பெண் அறைக்குள்ளே வந்தவுடனே 3வது கதையை சொல்ல தொடங்கினா புத்தி சாதுரியன். மதுராபுரி அப்படிங்கிற நாட்டை மதுரகிரி ராஜன் அப்படிங்கிற அரசர் ஆட்சி பண்ணினார். அவருக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு ரூபசுந்தரன் அப்படின்னு பெயர் வச்சு பாராட்டி சீராட்டி வளர்த்துட்டு இருந்தார். எல்லா வித்தைகளையும் கற்று தேர்ந்து வாலிபனானா அவன். பார்க்க அவ்வளவு லட்சணமாக இருந்த அவனோட உருவப்படத்தை வரைய வச்சு அதை நாடு நாடாக அனுப்பி வச்சாரு மதுரகிரிராஜன். இவ்வளவு அழகான தன்னோட மகனுக்கு ஏற்ற துணையை தேடி தான் அப்படி ஒரு படத்தை அனுப்பி வச்சாரு. அதே போல தான் வசந்தபுரி அப்படிங்கிற நாட்டோட அரசனும் தன்னோட மகளோட உருவப்படத்தை வரைஞ்சு மாப்பிள்ளை தேடும் விஷயமா ஆட்களை அனுப்பி வச்சிருந்தாரு. இந்த 2 ஆட்களும் வழியில் சந்திச்சு 2 பேர் படத்தையும் பார்த்து 2 பேரும் ஒருவருக்கொருவர் பொருத்தமான ஜோடிகளாக இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க 2 பேர்த்த பற்றியும் மதுராபுரி அரசன் கிட்ட சொல்ல அவர் வசந்தபுரி அரசன் கூட சம்மந்தியாகிறாரு. 2 பேர்த்துக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ரூபசுந்தரனும் ரூப சௌந்தரியும் திருமணம் பண்ணி 2 நாட்களுக்கும் போய் வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் தனி அரண்மனையும் அமைச்சு தராரு அரசர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது சப்த கன்னியர்கள் அந்த வழியாக பறந்து போயிட்டு இருக்கும்போது ரூபசுந்தரனுடைய அழகை பார்த்து மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை ஒரு பூமாலையாக மாற்றி எடுத்துக்கிட்டு தேவலோகம் போயிடுறாங்க. எழுந்து பார்த்த ரூபசௌந்தரி தன்னுடைய கணவனை காணாமல் தவிச்சு போறா. 12 மாதங்கள் இப்படியே அவள் தவிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அவள் சோகமாக இருக்கிறத பார்த்த சப்த கன்னியர்கள் இனி இரவு நேரத்தில் மட்டும் அவனை கொண்டு வந்து அவளோட அறையில் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவள் மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதே போல் செஞ்சிட்ருக்காங்க. 3-4 மாதங்கள் இப்படியே நடந்துட்டுருக்க 5வது மாதம் அவள் கர்ப்பவதியாக ஆகிறா. அவள் கண்டது எல்லாமே கனவு போலவே இருக்குது. இரவு மட்டும் தன்னுடைய கணவன் தன்னுடன் இருக்கும்படியான ஒரு கனவு தான் அவளுக்கு தினமும் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது நிஜம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. சப்தகன்னியர்கள் அவளை மயக்க நிலையில் வச்சிருந்தனால அவள் அதை கனவுனே நினச்சா. அவள் கர்ப்பவதி ஆனதை பார்த்த அரசர் பயங்கரமாக கோபமடைகிறாரு. என்னோட மகன் இல்லாத இந்த 1 வருட காலத்துக்கு அப்புறம் இவ கர்ப்பவதி ஆயிருக்கானா அவள் ஏதோ தவறு செஞ்சிருக்கா அப்படின்னு அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கிறாரு. மனம் நொந்து போன ரூபசௌந்தரி ஒரு தாசி வீட்டில் குடியேறா. அந்த தாசியோட பேர் அபரஞ்சி. அவளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாள். ஏன்னா அபரஞ்சியோட வயது வந்த மகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனான். அதனால் ரூபசௌந்தரியை தன்னுடைய மகளாகவே பாவிச்சு அவளை கூட இருந்து பார்த்துக்கிறா. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தவுடனே அதை கொல்லும்படி உத்தரவு போடுறா அபரஞ்சி. ஏன்னா அந்த தாசியோட முறைப்படி ஆண் குழந்தைகளை வச்சுக்க மாட்டாங்க, பெண் குழந்தைகளை மட்டும்தான் வளர்ப்பாங்க. இதை அவகிட்ட சொன்னால் அவள் வருத்தப்படுவாளேன்னு ரூபசௌந்தரி கிட்ட குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறா. அந்த மருத்தை வச்சு அந்த குழந்தையை கொண்டு போய் கொல்லாமல் காளி கோவிலில் வச்சுட்டு போயிடுறா. காளி கோவிலுக்கு வந்த மதுராபுரி அரசர் அந்த குழந்தையோட அழகை பார்த்து அந்த குழந்தைய தானே எடுத்து வளர்ப்பதா முடிவு பண்ணுறாரு. தன்னுடைய மகனும் காணாமல் போயிட்டான், மருமகளும் தவறு செஞ்சு நாட்டை விட்டு துரத்தி அடிச்சாச்சு. அதனால் இந்த குழந்தை தான் நமக்கு ஆதரவுன்னு அதை எடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தை ஆளாகி தன்னோட தாத்தா கிட்டேயே வளருது. அவரோட பேரன்னு தெரியாமையே அந்த குழந்தையை எடுத்து மதனகேசரின்னு பெயர் வச்சு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. மதனகேசரியும் வளர்ந்து ஆளாகி வாலிபனாகிறான். அவன் நாடு நகரங்களை எல்லாம் சுற்றி பார்க்க போகும்போது அந்த தாசி அபரஞ்சியோட குடிலுக்கும் வரான். அங்கே சோகமே உருவான ரூபசௌந்தரியோட முகத்தை பார்த்து அவனோட மனசு கலங்குது. அவள் பால் ஈர்ப்பு ஏற்படுது. ரூபசௌந்தரி கிட்ட பேச முயற்சி பண்ணுறான்.
ஆனால் அவளோ சோகத்திலே மூழ்கி போயிருக்கா. அவளை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே மதனகேசரிக்கு அவள் ஞாபகமாகவே இருக்கு. அதனால் தன்னோட தந்தையா நினைக்கிற மதுராபுரி அரசர்கிட்ட போய் என்னோட அம்மா யாருன்னு கேட்க, அப்போ அவருக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுது. நடந்த கதையெல்லாமே சொல்கிறாரு. உன்னை காளி கோவிலிருந்து தான் எடுத்தேன், நீ யார் பெற்ற பிள்ளைன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல அவனுக்கு மனம் கலங்கி போகுது. இத்தனை நாள் தான் தான் இளவரசன் நினச்சி வளர்ந்துட்டு இருந்தோம், இப்போது இப்படி சொல்கிறாங்களேன்னு அவரை கூட்டிக்கிட்டு காளி கோவிலுக்கு போகிறான். அங்கே நின்று காளி கோவிலில் புலம்ப ஆரம்பிக்கிறான். அவனோட புலம்பலை கேட்டுட்டு இருந்த அந்த பழைய மருத்துவ வச்சு அங்கே வந்து உன்னோட கதை என்னன்னு எனக்கு தெரியும், உன்னோட அம்மா கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ரூபசௌந்தரி இருக்கிற குடிலுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவனுக்கு உண்மை தெரியுது, ஏன் ரூபசௌந்தரி கிட்ட தனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சுன்னு அப்போ தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட அம்மா கிட்ட உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ரூபசௌந்தரியை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராங்க. மதுராபுரி அரசர் ரூபசௌந்தரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் சப்த கன்னியர்கள் தான் அவளோட கணவனை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு ரூபசௌந்தரி சப்த கன்னியர்களை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறா. அவளோட தவத்தின் பலனா ரூபசுந்தரனை ரூபசௌந்தர்கிட்டயே கொண்டு வந்து சப்த கன்னியர்கள் ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மதனகேசரி, ரூபசுந்தரன், ரூபசௌந்தரி எல்லோரும் சேர்ந்து அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணுறாங்க. இப்படி கதையை சொல்லி முடிக்கிறான் புத்திசாதுரியன். இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே அவளை பார்த்து இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, அவளோ அந்த கதையிலிருந்து இன்னும் வெளியே வந்தவளா தெரியல. அவ்வளவு ஆழ்ந்து அந்த கதையில மூழ்கி போயிருந்தா. அப்படி இருந்த அவகிட்ட இப்படி ரூபசுந்தரன் மாதிரி பேரழகு வாய்ந்த சப்த கண்ணீர்களையே மயக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிற ஒருத்தனை தானே நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, அவள் ஏதும் புரியாதவளாய் அன்று காலை விடிய பொழுதுல கிளம்பி போறா. அடுத்தது 4ஆம் நாள் இரவு வர அடுத்த பெண் அந்த அறைக்குள்ள நுழைகிறா. புத்திசாதுரியன் அடுத்த கதையை கைவசம் ஏற்கனவே தயாரா வச்சுட்டான். வேங்கடராஜன் அப்படிங்கிற அரசன் மல்லிகாபுரம் அப்படிங்கிற நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட முதல் மனைவிக்கு பிள்ளைகள் இல்லாதனால 2ஆம் தாரமா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணினாரு. அதுக்கப்புறம் முதல் மனைவியை அவர் கண்டுக்கவே இல்லை. அந்த மனைவிக்கு வேறொரு வீடு கட்டி அங்கேயே தங்க வச்சுட்டாரு. முதல் மனைவியை தள்ளி வச்சுட்டு 2ஆவது மனைவியோடு மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு வேங்கடராஜன். 2ஆவது மனைவிக்கும் பல காலமா பிள்ளைகள் இல்லை. அப்பதான் அவருக்கு உண்மை புரிஞ்சிச்சு, குறை தன்கிட்ட கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு. அப்பவும் அவர் திருந்தின பாட்டை காணோம். வெளியில போய் தவம் இருந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணி அப்புறமா ஒரு வரம் வாங்கினாரு. அந்த வரத்தின்படி ஒரு மாங்கனியை அவருக்கு வரமா கொடுத்தாரு கடவுள். அந்த மாங்கனியை கொண்டு வந்து தன்னுடைய 2ஆவது மனைவி கையில கொடுத்தாரு. 2ஆவது மனைவியோ மாங்கனியோட சதை பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி வீசி எறிஞ்சா. அந்த கொட்டையை எடுத்துட்டு போன தாதி முதல் மனைவி கிட்ட அந்த கொட்டையை பிளந்து உள்ள இருக்கிற பருப்பை கொடுத்து சாப்பிட சொன்னான். அதை முதல் மனைவி சாப்பிட்டா. இப்படி 2 பேரும் ஒருத்தர் கொட்டையையும் ஒருத்தர் சதை பகுதியையும் சாப்பிட்டாங்க. 2ஆவது மனைவிக்கு 2 அழகிய ஆண் வாரிசுகள் பிறந்துச்சு. முதல் மனைவிக்கோ ஆமை ஓட்டோடு விகாரமா ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தை பிறந்த விஷயத்த அரசர்கிட்ட முதல் மனைவி சொல்லவே இல்லை. அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம பாதுகாப்பா ஒரு மறைவிடத்துல வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தா முதல் மனைவி. 2ஆவது மனைவியோட 2 பசங்களும் நல்லா வளர்ந்து ஆளானாங்க. எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டாங்க. அரசருக்கோ ஒரே பூரிப்பு. முதல் மனைவியை அவர் கண்டுக்கவே கிடையாது. முதல் மனைவியோட மகன் ஆமை ஓட்டை கலற்றி வைக்கும் சக்தி படைச்சவன். அப்படி கலற்றி வைக்கும்போது அவன் அழகிய வாலிபனா மாறுவான். அதை பார்த்து அவனோட அம்மா அந்த ஆமை ஓட்டை கொண்டு போய் எரிச்சு போட்டுறா. அதுக்கப்புறமா அவன் ரொம்பவே வருத்தப்படுறான். நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு நான் அந்த ஆமை ஓட்டோட தான் இருக்கணும், அதுதான் விதி. ஆனால் அதற்கு பதிலாக இப்போது கரியெல்லாம் என் உடம்புல பூசி விகாரமாக காட்சி தரப்போகிறேன் அப்படின்னு கரியை எடுத்து உடல் முழுக்க பூசிக்கிறான். அது ஒரு காரணத்தினால அப்படின்னு அவன் அப்போ சொல்கிறான். 2ஆவது மனைவியோட மகன்கள் 2 பேர்கிட்டையும் அரசர் தன்னோட கோரிக்கையை சொல்றாரு. நீங்க மலைகளை கடந்து ஒரு அழகிய பெண் இருக்கா, அவளை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டுக்கு வரணும், அதுதான் உங்களுக்கு நான் வைக்கிற போட்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 மகன்களும் குதிரை ஏறி வடக்கு நோக்கி கிளம்புறாங்க அந்த பெண்ணை தேடி. இதை கேள்விப்பட்ட முதல் மனைவியோட மகனும் கிளம்பி அவங்க பின்னாடியே போறான். அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு மஞ்சள் நிற ஆறு குறுக்க வருது. அந்த ஆற்றை ஒரே தாவுல தாவணும், அதுதான் அங்க இருக்கிற விதி. ஆனா அவங்க 2 பேரும் அங்கேயே நிக்க இவனோ தன்னோட சக்தியை பயன்படுத்தி அந்த ஆற்றை குதிரையை வைத்து ஒரே தாவுல கடந்து போறான். கடந்து போன உடனே அவன் கழுத்துல ஒரு பெண் மாலையிடுறா. அது வல்லபபுர இளவரசி.
இந்த 2 பேரும் கரையில் நின்றுக்கிட்டு இப்படி ஒரே தாவலை தாவி போகிறானே, அவன் யாராக இருக்கும், நம்ம பின்னாடியே வேற வந்தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வல்லபபுர இளவரசி அவனை வரவேற்று, இவ்வளவு நாளாக ஒரே தாவலை யார் இந்த ஆற்றை கடக்கிறாங்களோ அவங்கள தான் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு காத்து கிடந்தேன். அது இன்னைக்கு தான் நிறைவேறியிருக்கு. இத்தனை நாளாக வந்தவங்கெல்லாம் இந்த ஆற்றில் விழுந்து முழுகி தான் போயிருக்காங்க அப்படின்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிற ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அவளோட தந்தை கிட்ட சொல்கிறா. அந்த நேரத்தில் அவனோட தம்பிகளை இந்த பக்கமாக கூட்டிகிட்டு வரக்கு ஏற்பாடு பண்ணுறான். அவங்க அவனோட கல்யாணத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனால் அவன் யாருங்கிற விவரம் மட்டும் அவங்களுக்கு தெரியல. யாரோ நம்ம கூட பயணம் செஞ்சவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனோட கல்யாண விருந்தை முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து தந்திபுரத்துக்கு போகிறாங்க. தந்திபுரத்துலேயோ அந்த நாட்டோட இளவரசி ஒரு போட்டி வச்சிருக்கிறதா கேள்விப்படுறாங்க. போட்டியில் ஜெயிச்சா அந்த இளவரசியை திருமணம் பண்ணிக்கலாமா. ஆனால் இந்த 2 சகோதரர்களும் அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறாங்க. இவனோ அப்படி என்னதான் போட்டி அப்படின்னு முன்னாடி போய் நின்று கேட்குறான். அவங்களோ இவன்கிட்ட, நான் ஒரு ஒத்த ரூபாயை உங்கள் கையில் கொடுப்பேன், அதை எடுத்துகிட்டு போய் ஒரு விறகு, ஒரு இலை, ஒரு எண்ணெய் இவற்றை நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த ஒத்த ரூபாயையும் என் கையில் திருப்பி கொடுக்கணும், இதுதான் போட்டி அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த 2 சகோதரர்களும் சிரிக்கிறாங்க. அது எப்படி ஒத்த ரூபாயை கொண்டு எல்லாம் வாங்கிட்டு திரும்ப அந்த ஒத்த ரூபாயையும் திருப்பி தர முடியும் அப்படின்னு சிரிக்க இவனோ யோசிச்சு பார்க்குறான். உடனே அந்த ஒத்த ரூபாயை கையில் வாங்கிக்கிறான். அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த எள்ளு செடியை பிடுங்கி அதை கொண்டு போய் அந்த வீரன் கிட்ட கொடுக்குறான். அந்த வீரன் அதை கொண்டு போய் இளவரசிகிட்ட கொடுக்க இளவரசியோ ஓடோடி வரா. அந்த எள்ளு செடியிலேயே எள்ளை வைத்து எண்ணெய் உருவாக்க முடியும். செடியில் இலையும் இருக்குது. அந்த எள்ளு செடி காய்ந்தா விறகாவும் பயன்படுத்தலாம். அதனால் புத்தி சாதுரியமாக அவன் செய்த வேலையை பாராட்டி தான் அவள் ஓடோடி வந்தா. அதுக்கப்புறம் அவனை திருமணம் பண்ணிக்கவும் சம்மதம் தெரிவிச்சா. அவன் பார்க்கறக்கு விகாரமாக இருந்தால் கூட அவள் அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அவனோட திறமைக்கு தான் மரியாதை கொடுத்தா. தன்னோட அப்பா கிட்ட சொல்லி அந்த நாட்டிலேயே அவளுக்கும் அவனுக்கும் திருமணமும் நடந்துருது. இதை பார்த்துட்டு இருந்த மற்ற 2 சகோதரர்களும், இவன் போகிற இடத்துலலாம் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி காலத்தை கடத்திட்டு இருக்கான், இவன் பின்னாடி இனிமேல் நம்ம போகக்கூடாது, நம்ம தனியாக இமயமலைக்கு போய் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் திருமணத்தை எல்லாம் முடிச்சு விருந்து உபசாரங்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு, நான் இன்னும் 28 நாட்களில் திரும்பி வரல அப்படின்னா இமயகிரி மலைக்கு வந்து நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடை பெற்று கிளம்பி போறான். இதே பதிலத்தான் முன்னாடி திருமணம் பண்ண பெண்கிட்டையும் சொல்லிட்டு வந்தான். அடுத்தது அவன் கலாபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்றான். அந்த நாட்டில் இளவரசி ஒரு போட்டியை வச்சிருந்தா. அவ கவிநயம் பட எழுத்துக்கள் எழுதுவதில் வல்லவர். அப்படிதான் ஒரு நூலை இயற்றி வச்சிருந்தா. அந்த நூலை படித்து யார் அர்த்தம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள தான் திருமணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமாக இருந்தா. அதை படித்து பார்த்த யாருக்கும் எதுவுமே புரியலை. அந்த நேரத்தில் இவன் அங்கே வந்து சேர்ந்தான். இவன் எல்லா வித்தைகளையும் கல்வியையும் இயற்கையாகவே கற்று தேர்ந்தவன். அப்படிப்பட்ட இவனுக்கு அதெல்லாம் ஏமாத்திரம். அதனால் அந்த நூலை வாங்கிட்டு வந்து படித்து பார்க்குறான். அவனுக்கு அதில் இருக்கிற அர்த்தங்கள் எல்லாமே நல்லா புரியுது. ரொம்பவே சுவைப்பட எழுதியிருந்தா. அதை எல்லாமே அவள் முன்னிலையில் படித்து புரிய வைக்கிற மாதிரி விளக்கி சொல்ல அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறாள். அதுக்கப்புறம் இவனை திருமணமும் பண்ணிக்கிறாள். அவள் மிகுந்த புத்திசாலி. அவளுக்கு எல்லா விவரங்களும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற சக்தியும் இருக்குது. அப்படிப்பட்ட அவன் எந்த காரணத்துக்காக போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு உதவி செய்ய ஒரு விஷயத்த சொல்கிறான். அந்த பேரழகி இருக்கிற இடத்திற்கு போகணும் அப்படின்னா மிகப்பெரிய மலையை ஏறணும். அதற்கு ஒரு பூவோட கொடி தொங்கும், அதை பிடிச்சு தான் ஏறணும். அப்படி ஏறி போனால் அந்த பெண் ஓடோடி வந்து உன்னை திருமணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுவா. ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணாமல் அவளை பத்திரமா கொண்டு போய் உன்னோட அப்பா கிட்ட சேர்த்துரு அப்படின்னு அறிவுரை கூறி அனுப்பி வைக்கிறா. அப்படி 28 நாட்களில் நீங்கள் வரல அப்படின்னா நானே வந்து அங்கே உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறா. அதன்படியே அவன் அங்கிருந்து கிளம்பி போகிறான். போனவன் அங்கே போய் பார்த்தா சகோதரர்கள் மலை அடிவாரத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களால மலை ஏறவே முடியல. இவனுக்கு முன்னாடி கிளம்புனா கூட அவங்களுக்கு மலை ஏற திறமை இல்லாதனால அங்கேயே காத்து கிடக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் அவங்கள தாண்டி போகிறத பார்த்து அவன் பின்னாலேயே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அந்த கலாபுரத்து இளவரசி சொன்ன மாதிரி மேலேருந்து பூக்களோட கொடிகள் தொங்குது. அந்த கொடியை பிடிச்சி மேலே ஏறுறான். உடனே மற்ற சகோதரர்களும் அவன் பின்னாடியே ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரமும் அவனை அவங்களோட சகோதரன் அப்படின்னு தெரியாமலேயே தான் அவங்க பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அவனுக்கு மட்டும்தான் அவங்க சகோதரர்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் பின்னாடியே ஏறி பார்க்குறாங்க. பாதி வழியிலேயே அவங்களால ஏற முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் மட்டும் மலை உச்சி வரை ஏறி போகிறான். ஏறி போன உடனே கலாபுரத்து இளவரசி சொன்ன மாதிரியே அங்கே ஒரு அழகிய பெண் இவனை பார்க்க திருமணம் பண்ணிக்க ஓடோடி வரா. ஆனால் இவனோ அவளை தடுத்து நிறுத்தி, என்னோட தந்தை உங்களை பார்க்கணும்னு சொன்னார், அதனால தான் கூட்டி போக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை அந்த பெண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவன் என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலைமையில் அவள் இருந்தா. அதனால் அவன் கூடவே அந்த பூங்கொடிகளை பிடிச்சு இறங்கி வர ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு பூக்கொடியிலையும் அவள் ஒரு பூக்கொடியையும் பிடிச்சு இறங்கி வர்றதை பார்த்துட்டு இருக்கிற அந்த 2 சகோதரர்களுக்கும் கோபம் வருது. இவன் யாரு நம்ம வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கத்தியை வீசுகிறாங்க. அப்படி வீசப்பட்ட கத்தி அவன் தொங்கிக்கிட்டு இருந்த பூக்கொடியை தெரியுது. அவன் அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்து தலை சிதறி இறந்து போகிறான். கடைசியாக அந்த பெண் இறங்கி வந்ததையும் அவளை வலுக்கட்டாயமாக பிடிச்சு இழுத்துக்கிட்டு தன்னோட அப்பா கிட்ட காட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லா புகழும் தங்களுக்கே வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. 28 நாட்கள் ஆகியும் தன்னோட கணவன் திரும்பி வராததுனால அந்த 3 இளவரசிகளும் அவனை பார்ப்பதற்கு இமயகிரி மலையடிவாரத்திற்கு வராங்க. அங்கே அவன் தலை சிதறி இறந்து போயிருக்கான். அதை பார்த்த கலாபுரத்து இளவரசி தன்னுடைய மந்திர சக்தியை எல்லாம் பயன்படுத்தி ஒரு மந்திர நீரை தெளிக்க அவனும் உயிர் பெற்று எழறான். அதே நேரத்தில் அவனோட 2 சகோதரர்களும் அந்த பேரழகியை அவனோட அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டி, நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு பொய்யா சொல்கிறாங்க. அதை பார்த்து வியந்த அவனோட அப்பா அவங்க 2 பேர்த்தையும் பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேரழகி கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அவளோ இந்த 2 சகோதரர்களையும் மாட்டிவிட நினச்சா. அவங்களால முடியாத ஒரு காரியத்தை சொன்னான். அற்புத மலர் ஒன்று பல கடல் எல்லைகள் கடந்து பூத்து கிடக்குது. அந்த மலரை கொண்டு வந்தாதான் நான் நிம்மதியாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத கேட்ட அரசர், என்னுடைய மகன்கள் உன்னையவே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அதை கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு தன்னோட மகன்களை அந்த வேலையை செய்ய ஏவுறாரு. அவங்களுக்கோ அந்த திறமையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது அந்த பேரழகிக்கு தெரியும். எப்படியாவது இவங்களை மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்க சொன்னான். கடைசியாக அவங்க 2 பேரும் அதை தேடி கிளம்பி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த 3 இளவரசிகளோட அந்த விகாரமான உருவம் கொண்ட மகன் வந்து சேர்றான். வந்தவன் தன்னோட அம்மா கிட்ட போய் இவங்க 3 பேர்த்தையும் என்னுடைய திறமையால் திருமணம் பண்ணினேன்னு சொல்ல அவங்க 3 மருமகள்களையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாட்டில் நடந்த நிலவரங்களை எல்லாம் அவன்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இப்போது பூ கொண்டு வரதுக்கு அந்த 2 இளவரசர்களும் கிளம்பி போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச இவன் கிளம்பி போய் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறான். அவனோட சக்திகளை எல்லாம் பயன்படுத்தி அவங்க பின்னாடியே போய் அந்த பூவை பறித்து அவங்க கையில் கொண்டு வந்து தரான். அவன் உயிரோடு வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த சகோதரர்கள் தாங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூவை கொண்டு போய் தன்னோட அப்பா கிட்ட கொடுத்து, எங்களை விட சாமர்த்தியசாலி ஒருத்தர் இருக்கான், அவனால தான் இந்த பேரழகியையும் நான் கூட்டிகிட்டு வந்தோம், இந்த பூவையும் பறிச்சுட்டு வந்தோன்னு சொல்ல அவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பார்க்க விகாரமாக இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே தாதி பெண் வரா. அவள் எல்லா விவரங்களையும் சொல்கிறான். உங்களோட முதல் மனைவியோட மகன் தான் அந்த விகாரமாக இருக்கிற வீரன் அப்படின்னு சொல்ல அரசர் தன்னோட தவறை உணர்ந்துக்கிறாரு. தன்னுடைய முதல் மனைவியை ஒதுக்குனது நினச்சி வருத்தம் அடைஞ்சு அவரை பார்க்க கிளம்பி போகிறாரு. போன இடத்துல தன்னோட முதல் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு விகாரமான மகனை தேடி பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஒரு அழகிய வாலிபன் தான் நின்றுட்டு இருந்தான். அவனோட விகாரமெல்லாம் மறைஞ்சு அழகிய வாலிபனாக தோற்றம் கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் 3 நாட்டு இளவரசிகளை அவன் தன்னுடைய திறமையால் திருமணம் பண்ணியிருக்கிறத கேள்விப்பட்டு அசந்து போறாரு. அவனுடைய வீரத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்து அவனுக்கே அரசனா முடிசூட்டுறாரு. இப்போ அவன் தன்னோட சகோதரர்களோட சேர்ந்து எல்லா நாடுகளையும் சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். இப்படி இந்த கதையை சொல்லி முடிச்சான் புத்தி சாதுரியன். அந்த இரவும் முடிஞ்சு போச்சு. விடியற்காலை பொழுதுல தன்னோட 2வது மனைவி கிட்ட அவன் ஒன்று சொன்னான். இந்த மாதிரி ஒரு பராக்கிரமசாலியும் சகோதர வாஞ்சியும் இருக்கிற நல்ல ஒரு மனிதனை தானே நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, அவளோ புத்தி சாதுரியன் சொன்ன கதையிலிருந்து மீள முடியாதவளா, அவன் சொல்கிற வார்த்தைகள் புரியாதவளா விடியற்காலை பொழுதுல அந்த அறையை விட்டு வெளியில் போனான். அடுத்தது முதல் சகோதரிக்கான நாள். அன்றைய இரவு அவ எதிர்பார்ப்போடு அந்த அறைக்குள்ள வந்தா. புத்தி சாதுரியனோ அன்றைய நாளுக்கான கதையை ரொம்ப சரியா தயார் பண்ணி வச்சிருந்தான். உதயகிரி அப்படிங்கிற நாட்டில் உலகாதிபன் அப்படிங்கிற ஒரு அரசர் நீதி நெறி தவறாமல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு மொத்தம் 7 பசங்க இருந்தாங்க. 7 பேர்த்துக்கும் 7 மாளிகைகள் கட்டி அவர்களை சிறப்பாக வளர்த்துட்டு இருந்தார்.
7 பேருமே திறமைசாலிகள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அரசர் நிலா முற்றத்தில் நின்று பௌர்ணமி நிலாவை ரசிச்சிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் தன்னோட மகன்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கணுமே அப்படின்னு முதல் மகன் கிட்ட போய் கேட்க, அவனோ போர் மீது ஆர்வம் கொண்டவன். அதனால் இந்த நில ஒளியில் போர் பண்ணி வெற்றி பெற்று அந்த கொண்டாட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது 2வது மகன் கிட்ட போனால் அவனுக்கு விவசாயத்தில் ஆர்வம். இரவு முழுக்க நிலத்தை உழுது இந்த பௌர்ணமி நிலவில் விதைகளை தூவுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ரசித்தபடி சொன்னான். இப்படியே மற்ற 4 மகன்கள்கிட்டையும் கேட்க அவங்க 4 பேரும் அவங்க திறமை சார்ந்ததாகவும் நாட்டு நலன் சார்ந்ததாகவும் விஷயங்களை சொன்னாங்க. அடுத்தது ஜெகதல பிரதாபன், இவன் தான் 7வது மகன். இவங்கிட்ட போய் உனக்கு என்ன ஆர்வம், இந்த நிலவை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு கேட்குறாரு. அவர் மிகுந்த எதிர்பார்ப்போடு அவன்கிட்ட கேட்டார். நாட்டு நலனை பற்றியோ அல்லது அவன் திறமையை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ எதுவாக சொல்லுவான் அப்படின்னு நினச்சி தான் கேட்டார். ஆனால் அவனோ கவிதை இயற்றுவதிலையும் கற்பனை உலகத்தில் மிதக்கிறதுலையும் சிறந்தவன். அவன் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு இந்த நிலவை பார்க்கும்போது இந்த உலகத்தை எல்லாம் வென்று மிகப்பெரிய மாளிகை கட்டி என் பக்கத்தில் இந்திரனோட மகளும் வர்ணனோட மகளும் நாகலோகத்து பெண்ணும் எல்லோரும் சேர்ந்து எனக்கு பணிவிடைகள் செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த நிலவை பார்த்து ரசிக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் கேட்டதும் அரசருக்கு கோபம் வந்துருச்சு. நான் நாட்டை ஆள்வதை பற்றியும் திறமைகளை பற்றியும் உங்ககிட்ட எதிர்பார்த்தா நீ கற்பனை லோகத்தில் இந்திரனோட மகளோட இதை ரசிக்கணும்னு சொல்கிறியே, அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு கோபப்பட்டு அவனை அந்த நாட்டை விட்டு துரத்துறாரு. அவன் அந்த நாட்டை விட்டு வெளியேறி நாடு நகரமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் காட்டுக்குள்ளே ஒரு சிறிய குடிசை இருக்கிறத பார்த்து அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்தா ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க மந்திர சக்திகள் வாய்ந்த மூதாட்டி மாதிரி இருக்குது. இல்லைன்னா இந்த பெரும் காட்டுக்குள்ளே தனியாக வசிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எனக்கு உதவி செய்ய முடியுமா, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, நான் ஜீவனம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கதையெல்லாம் மேலோட்டமாக அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி வச்சுருந்தான். அந்த பாட்டி அவனை கூர்ந்து பார்த்தாங்க. கடைசியாக சரி, என்கிட்ட வேலை இருக்குது, அந்த 4 மாடுகள் இருக்கே அதை ஓட்டி கொண்டு போய் மேய்ச்சி சாயந்தரமாக கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்கிறேன், வடக்கு பக்கமாக மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவன் அந்த மாடுகளை ஓட்டிகிட்டு போகிறதும் வர்றதுமா இருந்தான். அவனுக்கு பசிக்கு உணவு கிடச்சிச்சு, நல்ல உடைகள் கிடச்சிச்சு. அதன் மூலமாக அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான். பசி தீர்ந்ததுக்கு அப்புறமா அவனோட மூளை வேற ஒன்று கேட்டுச்சு. ஏன் வடக்கு பக்கமாக போகக்கூடாது, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு யோசித்தான். அப்படி தான் அன்னைக்கு மாடுகளை வடக்கு பக்கமாக ஓட்டிக்கிட்டு போனான். ஓட்டிகிட்டு போன இடத்துல மிகப்பெரிய நாவல் மரம் ஒன்று இருந்துச்சு. அதன் பழங்களை பறிக்கலான்னு அதன் மேலே ஏறி பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இளம் பெண்களோட சிரிப்பு சத்தம் கேட்குது. எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அங்கே ஒரு பூக்கள் நிறைஞ்ச குளத்திலிருந்து தான் வந்துச்சு. அந்த குளத்தில் தேவலோக கன்னிகைகள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் அவனோட மதி மயங்க ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் போய் நின்று பார்த்தான். அவங்களோட ஆடைகள் எல்லாம் கரையில் கலற்றி வச்சுருந்தாங்க. உடனே அதில் ஒரு பெண் மட்டும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தா. அவள் இந்திரனோட மகளாக தான் இருக்கணும் அப்படின்னு இவனே நினச்சான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட ஆடையை மட்டும் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தான். இவன் ஓடி வரதை பார்த்த அந்த பெண் அவனை துரத்துறா. அவளுக்கு அந்த ஆடைகள் இல்லாமல் தேவலோகத்துக்கு போக முடியாது. அதனால் அந்த ஆடைகளை எப்படியாவது அவன்கிட்டருந்து வாங்கிடணும்னு அவனை துரத்திக்கிட்டு ஓடும்போது அவன் திரும்பி பார்க்காமலே ஓடுனான். அவளோ ஒரே ஒரு முறை என்னை திரும்பி பார் அப்படின்னு சொன்னான். அவளை திரும்பி பார்த்தோடனே அவளுடைய பேரழகளை மயங்கிய அவன் தன்னிலை மறந்தான். அந்த நேரத்தில் அவளோட ஆடைகளை பிடுங்கி போட்டுக்கிட்டு தேவலோகத்துக்கு பறந்து போயிட்டா. இனி இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டான். மறுநாளும் அதே போல் அங்கே போனவன் அந்த ஒரு பெண்ணோட ஆடையை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்தவன் அந்த பாட்டியோட குடிலுக்குள்ளே புகுந்தான். அந்த பாட்டி உடனே அந்த ஆடைகளை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவனை ஒரு குழந்தையாக மந்திரத்தால் மாற்றி தன் மடியில் போட்டுக்கிட்டான். அந்த ஆடையை அவனோட தொடைப்பகுதியில் ஒளிச்சும் வச்சா. அந்த நேரத்தில் அந்த குடிலுக்குள்ளே வந்த அந்த பெண் இங்கே ஓடி வந்த வாலிபன்னு கேட்க அந்த பாட்டி அப்படி யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி அவளுக்கு வேறு ஆடைகளை கொடுக்குறா. தேவலோக ஆடைகள் இல்லாமல் அவளால் தேவலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது அந்த பாட்டிக்கும் தெரியும். அதனால் அந்த வீட்டிலேயே ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்தா. குழந்தையா இருந்த அவனை வாலிபனாக மாத்துறா பாட்டி. இவனையவே நீ திருமணம் பண்ணிக்கிட்டு இனிமேல் இங்கேயே இரு, உன் ஆடை எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவலோகத்து இந்திரனுடைய மகள் ஒன்று தெரிஞ்சுக்கிறா. இந்த பாட்டியும் இவனும் சேர்ந்து தான் ஏதோ சூது பண்ணியிருக்காங்க. இவங்க கூடவே இருந்து நல்லவள் போல நடிச்சு தான் நம்மளோட ஆடைகளை வாங்கிக்கணும் அப்படின்னு முடிவு
பண்ணி அவனையவே திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா. அப்போ பாட்டி அவனுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறா. நீ எக்காரணத்தை முன்னிட்டும் அவளோட ஆடைகளை விட்டுட்டு மட்டும் போயிடாத. போருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேட்டைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேற ஒருத்தர்கிட்ட இந்த ஆடையை கொடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு போ. அவள் கைக்கு மட்டும் ஆடை கிடச்சிருச்சுன்னா அவள் தேவலோகத்துக்கு போயிடுவா. அவள் இன்னும் உன்னோடு உள்ளத்தால் ஒன்றி வாழவே ஆரம்பிக்கலை. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு அறிவுரை கொடுத்தாங்க. அதை கேட்ட அவனும் அவளை கூட்டிக்கிட்டு வேறொரு நாட்டுக்கு போனான். போன இடத்துல அந்த நாட்டோட அரசனும் மந்திரியும் அவளோட பேரழகு பார்த்து வியந்தாங்க. இந்திரகுமாரியோட அழகு சாதாரண அழகா? அதனால் அவங்க வியந்து போனதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட அவங்க இவன்கிட்ட எங்கள் அரண்மனைக்கு வேலைக்கு வரையான்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா அரண்மனையிலேயே இவனை வச்சுக்கிட்டா எப்படியாவது அவளை அடைஞ்சிடலாங்கிற ஆசை. அதனால் அரண்மனைக்கு வேலைக்கு கூப்பிட்ட உடனே இவன் அதிக அளவில் பொண்ணும் பொருளும் கேட்டான். அவங்களும் அதை தர தயாராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரண்மனையில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறமா இவனை தாண்டி அந்த பொண்ணை தொட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. எப்படியாவது இவனை வெளியில் கொண்டு போய் யார்கிட்டையாவது மாட்டி விட்டுறணும்னு முடிவு பண்ணினாங்க. அப்படிப்பட்ட அவங்க தான் ஒரு நாள் அரசருக்கு தலைவலின்னு சொல்லி நாகலோகத்து விஷம் வேணும்னு கேட்டாங்க. நாகலோகத்துக்கு போய் இவனால் விஷமெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வர முடியலைன்னா இவன் வேலைக்கு லாய்க்கலைன்னு சொல்லி நாட்டுக்குள்ளேயே வர விடாமல் தடுத்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதை தன்னோட மனைவியான இந்திரகுமாரி கிட்ட சொல்கிறான். உடனே அவ 3 நாட்களுக்குள்ள அந்த விஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவனும் அதே மாதிரி சொல்லிட்டு வரான். வந்தவனை ஒரு ஓலையை கொண்டு போய் பாம்பு புத்தில் போட சொல்கிறான். பாம்பு புத்துக்களை கொண்டு போய் அந்த ஓலையை போட்ட உடனே பாம்பு புத்து 2ஆ பிளக்குது. உள்ளேருந்து ஒரு நாக பல்லக்கு வருது. அதில் இவனை வச்சு நாகலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இவன் கேட்ட விஷத்தை ஒரு குப்பியில் தராங்க. அதுக்கப்புறம் நான் இந்திரகுமாரி அனுப்பின ஓலையை படித்தேன். அவங்க சொன்ன மாதிரி நாகலோகத்து நாககுமாரியையும் உங்களுக்கே திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு திருமணம் பண்ணி நாககுமாரியையும் அந்த விஷ குப்பியையும் கொடுத்து பூ உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வந்தவன் அரசர்கிட்ட கொண்டு போய் அந்த விஷத்தை கொடுக்குறான். அந்த விஷம் அவனை தவிர மற்ற எல்லாத்தையும் பாதிக்குது. உடனே அரசர் எனக்கு தலைவலி எல்லாம் போயிருச்சு, அதை கொண்டு போய் கடலுக்கு அந்த பக்கம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அதை தூக்கி வீசினதுக்கப்புறம் தான் அரசருக்கு மன நிம்மதியே ஏற்படுது. இவன் ஜெகதல பிரதாபன்கிறது சரியாதான் இருக்கு, எல்லா காரியத்தையும் எளிதாக முடிச்சிடுறானே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து வயிற்று வலி நாடகம் போடுறாங்க. வயிறு வலிக்குது, அதனால் கடலுக்குள்ள முழுகி மகர மீனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மகர மீனை கொண்டு வந்தாதான் என்னோட வயிறு வலி சரியாகும்னு சொல்ல இவன் அதை கொண்டு போய் இந்திரகுமாரி கிட்ட சொல்கிறான். இந்திரகுமாரி ஒரு ஓலையை கொடுத்து இது கடல் அலைகள் மீது வீசுங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி கடல் அலைகள் மேலே வீச கடலுக்குள்ளேருந்து ஒரு பல்லக்கு வருது. இவனை கூட்டிகிட்டு கடல் உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே வருண பகவான் இருக்கார். வருண பகவான் இவன் கேட்ட மகர மீனை கொடுத்து அவரோட குமாரியான வருணகுமாரியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. வருணகுமாரியையும் மகர மீனையும் கொண்டு வரான். மகர மீனை பார்த்த உடனே அஞ்சி நடுங்கிறாரு அரசர். பார்த்த உடனே எனக்கு வயிறு வலி சரியாயிருச்சு, அந்த மகர மீனை கொண்டு போய் கடல்லையே வீசு அப்படிங்கிறாரு. அதுபடியே அவன் செஞ்சிடறான். இப்போது நாககுமாரியையும் திருமணம் பண்ணிக்கிட்டான், வருணகுமாரியையும் திருமணம் பண்ணிக்கிட்டான். அடுத்ததா அரசரும் மந்திரியும் சேர்ந்து வேறொரு சதித்திட்டம் போடுறாங்க. இவனை கூப்பிட்டு நான் யமலோகத்தில் இருக்கிற என்னோட அப்பா கிட்ட பேசணும், அதுக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்கேன், இந்த கடிதத்தை கொடுத்துட்டு பதில் கடிதத்தை வாங்கிட்டு வா, உனக்கு தான் எல்லா திறமையும் இருக்குதே, நாகலோகத்துக்கு போகிற, கடலுக்குள்ளே போய் மகர மீனை எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறாரு. அவன் இதை கொண்டு இந்திரகுமாரி கிட்ட சொல்ல இந்திரகுமாரியோ எனக்கு யமலோகத்துக்கு போகிற அளவுக்கு ஆற்றல்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக வேறொரு யோசனையை சொல்கிறேன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த யோசனையை சொல்கிறான். நீங்கள் அரசர் முன்னாடி மிகப்பெரிய அக்னி குண்டம் வளருங்க, அந்த அக்னி குண்டத்தில் நான் கொடுக்குற ஓலையை மடியில் கட்டிக்குங்க, கட்டிக்கிட்டு அந்த அக்னியில் இறங்குங்க, அது அக்னி பகவானோடது. அக்னி பகவான் நான் கொடுத்த ஓலையை படிச்சுட்டு அதுக்கு பதிலாக அக்னிகுமாரியை உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் நானே அந்த அரசருக்கு பதிலையும் எழுதி உங்கள் மடியில் கட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் அக்னி பகவானுக்கு ஒரு கடிதமும் அந்த அரசருக்கு ஒரு கடிதமும் எழுதி அவனோட மடியில் கட்டிக்க சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரியே அரசர் முன்னாடி குண்டம் வளர்த்து அதில் அவன் இறங்குறான். இந்திரகுமாரி கொடுத்த கடிதம் அவன்கிட்ட இருந்தனால அக்னி பகவான் அவனை தீண்டவே இல்லை. அவனை அக்னி லோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தன்னோட பெண் அவனுக்கு கல்யாணம் பண்ணி திரும்ப அனுப்பி வைக்கிறாரு. இதை பார்த்த எல்லோருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அந்த கடிதத்தை கொண்டு அவனோட அரசர்கிட்ட கொடுக்குறான். அது ஏற்கனவே இந்திரகுமாரி எழுதி வச்ச கடிதம் தான். அதனால் அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அரசர் இது போல் நாங்களும் என்னோட அப்பாவை நேரில் பார்க்க முடியுமான்னு கேட்க அவனும் முடியும் அப்படிங்கிறான்.
இந்திரகுமாரி ஏற்கனவே இதை சொல்லியிருந்தா. அரசர் எப்படியாவது தன்னோட தந்தையை பார்க்கும் ஆவல்ல என்னையும் இங்கே கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்பாரு. அப்படி கேட்டால் முடியும்னு சொல்லி எல்லோரையும் நெருப்பில் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அதன்படியே அவர் கேட்க எல்லோரையும் அக்னி குண்டத்தில் தள்ளிட்டு அந்த நாட்டு பொறுப்பை தான் எடுத்துக்கிறான். இப்போது இந்திரகுமாரி, நாககுமாரி, அக்னிகுமாரி, வருணகுமாரி இவங்களோட அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணுறான். ஒரு காலத்தில் இவன் இப்படி தானே கனவு கண்டான். மிகப்பெரிய மாளிகை கட்டி அதில் இந்திரகுமாரியோடும் மற்ற மூவரோடும் சிறப்பாக ஆட்சி பண்ணணும்னு. அது இப்போ நிறைவேறிடுச்சு. அப்படி ஒரு நாள் மாட மாளிகையில் நின்னபடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட அப்பா அம்மாவும் 6 சகோதரர்களும் பிச்சைக்காரர்களாக அந்த நாட்டுக்குள்ளே வராங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க கிட்ட என்னன்னு கேட்டால் அவங்க நாடு நகரத்தை எல்லாம் இழந்து இப்படி அனாதைகளாக திரியிறோம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ரொம்பவே வருத்தம் அடைகிறான். தங்களோட நாட்டை மீண்டும் தான் வசப்படுத்துறதுக்காக அவன் போருக்கு கிளம்பும்போது தன்னோட அம்மா கிட்ட அந்த இந்திரகுமாரியோட ஆடையை பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனான். போர் முடிஞ்சு வந்து பார்த்தா அங்கே நாடும் இல்லை, நகரமும் இல்லை, இந்திரகுமாரியும் இல்லை. ஏன்னா அந்த ஆடையை நயமாக பேசி இந்திரகுமாரி அவனோட அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டா. அதனோட உண்மைத்தன்மை என்னங்கிறத அவங்க அம்மா கிட்ட அவன் விளக்காமல் போனது ரொம்பவே தவறாயிருச்சு. அதனால் அவங்க அம்மா அந்த ஆடையை இந்திரகுமாரி கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்திரகுமாரி மற்ற 3 பெண்களையும் கூட்டிக்கிட்டு தேவலோகத்துக்கு போயிட்டா. இப்போது அங்கே நாடு நகரம் எல்லாமே இல்லாமல் அழிஞ்சு போயிருச்சு. இப்போ மீண்டும் இவங்க எல்லாருமே அனாதைகளாக பிச்சைக்காரர்களாக திரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஜெகதல பிரதாபனுக்கு மீண்டும் இந்திரகுமாரியை அடைஞ்சாதான் எல்லாமே கிடைக்குங்கிறது புரியுது. அந்த பாட்டிக்கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொல்ல அந்த பாட்டி, சரி இப்போது நீ ஆடையை திருடிட்டு போயெல்லாம் வேலையை காட்ட வேண்டாம், நீ தவம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அந்த தேவ கன்னிகைகளை நோக்கி தவம் இருக்க கிளம்பி போகிறான். போகிற வழியில் ஒரு கட்டெரும்பு தண்ணியில் மாட்டி தவிக்குது. அது தன்னை காப்பாற்றும்படி கதறுது. அவன் அதை காப்பாற்றி விடுறான். அது கட்டெரும்போட தலைவன். அது நான் உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் உதவி செய்கிறேன், படையோடு வந்துடுவேன் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லுது. அடுத்தது கழுகோட வாயிலிருந்து ஒரு தவளை கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அதையும் காப்பாற்றி விடுறான். அதுவும் நன்றி கடனா நான் உங்களுக்கு என்ன வேணும்னா செய்வேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது ஒரு பிள்ளை பூச்சியையும் காப்பாற்றி விடுறான். இப்படி எல்லாவற்றையும் காப்பாற்றி விட்டுட்டு தவம் இருக்க போகிறான். அந்த தேவ கன்னிகைகள் முதல்ல கண்டுக்காமல் இருந்தாலும் அதற்கப்புறம் மனமிளக தொடங்குறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவனை கணவனாக பாவிச்சு வாழ்ந்தவங்க. அதனால் மனமிறங்கி அவனை திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது இந்திரன் தடை விதிக்கிறாரு. ஒரு சாதாரண மானிடனுக்கு 4 தேவக்கண்ணீரை எப்படி கொடுக்க முடியும்? 4 சோதனைகளை வச்சு தான் கொடுப்பேன்னு 4 சோதனைகளை வைக்கிறாரு. முதல் சோதனை என்ன அப்படின்னா 1000 களம் எல்லை விதைச்சிருவாங்க. அதை இவன் ஒரே நாளைக்குள்ள திரும்ப குவியலாக கொண்டு வரணும். இதுதான் சோதனையோட முதல் கட்டம். அதை பார்த்த உடனே அவன் நடுநடுங்கி போகிறான். 1000 களம் எல்லை எப்படி குவிக்க போகிறோன்னு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் தான் அவன் உதவி செஞ்ச கட்டெரும்பு வருது. என்னோட படை மொத்தத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஒரே நாளுக்குள்ளே அதை நான் சாதிக்க முடியும்னு அந்த கட்டெரும்பு உதவி செஞ்சு 1000 களம் நெல்லையும் ஒரு குவியலாக குவிச்சிருது. அதுக்கப்புறம் அங்கே இந்திரன் ஆச்சரியப்பட்டு போகிறான். 2வது கட்ட சோதனை என்ன அப்படின்னா ஒரு மோதிரத்தை பாம்புகள் நிறைந்த பாழும் கிணற்றுல வீசிடுறான். அதை போய் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இவனும் பயந்துடுறான். அவ்வளவு பாம்புகள் அதுக்குள்ளே இருக்குது. எப்படி போய் அந்த மோதிரத்தை எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் உதவி செஞ்ச தவளை தன்னோட படைகள் மொத்தத்தையும் கூட்டிகிட்டு வருது. அந்த தவளைகள் அத்தனையும் அந்த பாலும் கிணற்றில் குதிக்கும்போது சில தவளைகளை சர்ப்பம் முழுங்கிடுது. சில தவளைகள் போய் அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து இவன் கையில் கொடுக்குது. தன் உயிரையே அங்கே துச்சமாக மதித்து அந்த தவளைகள் அவனுக்கு திரும்ப உதவி செஞ்சது அவன் கண்களில் கண்ணீரை வர வைக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திரன் வியந்து போகிறான். அடுத்தது மிகப்பெரிய சோதனை அப்படின்னு சொல்ல இவன் என்னன்னு கேட்குறான். ஒரு வாளால் வாழையை வெட்டணும் அப்படின்னு சொல்ல அவன் சிரிக்கிறான். வாழையை ஒரு வாளால் வெட்டுறதெல்லாம் சாதாரண காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வாளை ஓங்கியபடி திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு வாழை மரம் இல்லை. அங்கே 7 வாழை மரங்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு வாழை மரம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இவனும் தன்னோட வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக படுத்தி வீசி இருக்கலாமோ வாழை அப்படின்னு நினச்சான். ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இவன் வீசிய வேகத்துக்கு ஒரு வாழை தான் வெட்ட முடியும் அப்படின்னு யோசிக்கும் போதே பயம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் இந்திரகுமாரி இவன் மீது காதல் வயப்பட்டிருந்தனால இவன் கையோட பலத்தை அதிகப்படுத்துகிறான்.
வாள் வேகம் பிடிச்சு அந்த 7 மரங்களையும் வெட்டி வீழ்த்திடுது. அதை பார்த்த இந்திரன் சபாஸ் அப்படின்னே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்திரகுமாரி மாதிரியே அந்த 4 பெண்களையும் மாற்றி நிற்க வைக்கிறான். கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லை. இதில் எது உண்மையான இந்திரகுமாரின்னு அவன் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா நிச்சயமாக 4 பெண்களையும் உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இந்திரன் சொல்லிடுறாரு. இப்போ தான் இவனுக்கு மிகப்பெரிய சோதனையே. இதில் யார் இந்திரகுமாரின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லா உருவ அமைப்பும் நிறங்களும் துணிமணிகளும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே பிள்ளை பூச்சி வருது. அது உண்மையான இந்திரகுமாரி கால் மேலே ஏறி இறங்குறத பார்த்த அவன் இந்த பிள்ளை பூச்சி தனக்கு தான் உதவி செய்யுதுன்னு உண்மையான இந்திரகுமாரியை காட்டிடுறான். அதுக்கப்புறம் இந்திரகுமாரி, நாககுமாரி, வருணகுமாரி, அக்னிகுமாரி இவங்க எல்லாத்தையும் அவனுக்கு திருமணம் பண்ணி மீண்டும் பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் வந்து சேர்ந்ததையுமே அந்த பாலடைஞ்சு போன கோட்டைகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழுது அவனோட சொந்த நாடு அவன் கைக்கு வருது. இப்போ 6 சகோதரர்கள் தாய் தந்தையரோட அவன் சிறப்பாக ஆட்சி பண்ணுறான் அந்த நாட்டை. இப்படி இந்த கதையை சொல்லி முடிச்சான் புத்தி சாதுரியன். ஜெகதல பிரதாபன் மாதிரி ஒரு பராக்கிரமசாலி தானே உங்களை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பெண் அந்த கற்பனையோடையே அந்த அறையை விட்டு வெளியில் போகிறா. இதே போல் தொடர்ந்து இரவுகள் புத்தி சாதுரியன் கதை சொல்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அவங்களோட மனம் வாரும் வரை. மீண்டும் வரும் நாட்களில் மீதி இருக்கிற கதைகளை பார்க்கலாம். நன்றி.